இங்கே எப்பயும் காலையில் இட்லி தோசை தான். ஓ சரி. அங்கெல்லாம் எல்லாரும் வேலைக்கு போகிறதுனால வீட்டிலேருந்து இதெல்லாம் செய்ய முடியாதா? அதனால அம்மா சாப்பாடு தான் செய்வாங்க. நாங்கள் எல்லாம் சாப்பாடு தான் சாப்பிடுவோம். இங்கே அப்படி இல்லைம்மா. இங்கே காலையில் இட்லி தோசை ஊற்றணும், மதியானத்துக்கு சாப்பாடு சாம்பார் பொரியல், அப்புறம் ரசம் முட்டை இந்த மாதிரி ஏதாவது இருக்கணும். ராத்திரிக்கு சப்பாத்தி போடணும். காலையில் 9 மணிக்கெல்லாம் உங்கள் மாமா சாப்பிட வந்துடுவார். 8:45 சமைக்கலையான்னு கத்த ஆரம்பிச்சிருவார். மதியானம் 12 மணிக்கெல்லாம் சாப்பிட வந்துடுவோம். அப்புறம் ராத்திரிக்கு 8 மணிக்கெல்லாம் எல்லா வேலையும் ரெடி பண்ணி வச்சுருக்கணும். ஓ சரி. நான் இல்லைனாலும் நீ எல்லா வேலையும் எடுத்து போட்டு பார்க்கணும், வைக்கணும். எனக்கு எதுவும் தெரியாதுன்னா சொல்லக்கூடாது. தெரியலைன்னா அந்த விஷயத்தை கற்றுக்கணும். சரி. அப்புறம் மாப்பிள்ளை வந்தாருன்னு வச்சுக்க, அவருக்கெல்லாம் வாய்க்கு ருசியாக சமைச்சிருக்கணும். இல்லைன்னா அவ்வளோத்தான். நீ வேற ஆகிக்கிட்டே இருக்கு. இந்த வீட்டுக்கு சோத்துக்கு நான் தொண்ணா இருக்கிட்டு உட்காந்துருக்கணுமா? 10 மணிக்கு சாப்பிடுவேன் தெரியாது. நீ இரியா, இதை சமைச்சு கொண்டு வந்துருவாளுங்க. கொஞ்ச நேரம் இரு. எல்லாம் ஆக்கி தின்னுங்க. என்னதான் பண்றாளுன்னு தெரியலையம்மா அந்த ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு. சமைக்கிறதுக்கு இம்பட்டு நேரமா? அந்த காலத்துல நான்லாம் 10 பேருக்கு சமைப்பேன். 10 நிமிஷம் கூட ஆகாது. இப்போ உள்ளவளுக இந்த கேஸ் அடுப்புல சமைக்கிறதுக்கே இந்த அளவு அழுதுகிட்டு இருக்காளுங்க. பையன் சாப்பிடாமையே போயிட்டான். இட்லி ஆனோன்னு எடுத்துட்டு உங்க மாமா வெளியே உட்காந்துருப்பாரு. அவருக்கு ஒரு 4-5 இட்லி எடுத்து வச்சு சாம்பார் இந்த குழம்பை ஊற்றி கொடுத்துரு. அப்புறம் இந்த கிளவி இருக்கே அதுக்கு 2 இட்லி மட்டும் வை. அதிகமாலாம் வைக்காது, அது சாப்பிடாது. வச்சு எடுத்து வெளியே தான் கொட்டணும். சாப்பிட்ற மாதிரி 3 இட்லி வை, 4 இட்லி வையணும். ஆனால் திங்காது. அதனால அதுக்கு 2 மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் பார்த்து எல்லாத்துக்கும் எடுத்து வச்சிரு. நான் அந்த பக்கத்து வீட்டில் தோட்ட வேலை இருக்கா நான் போய் கேட்டு வந்துடுறேன். சரிங்க. எப்போ இவங்க சொல்கிறதெல்லாம் பயமாக இருக்குது. எனக்கு தலையே சுற்றுது. நம்ம வீட்டில் ஒரு நேரம் சமைச்சாலே போதும். இவங்க இதை செய்யணும் அதை செய்யணுன்றாங்க. என்னதான் பண்ண போறேன்னு தெரியலையே. நான் தான் பயந்தே போயிட்டு. நீங்க தானா? ஐயோ, கொஞ்ச நேரத்துல எனக்கு உயிரே இல்ல. யாருடா அது பின்னாடி வந்து பிடிக்கிறதுன்னு பார்த்துட்டேன். உன்னை யார் வந்து பிடிப்பா? நான் தானே வந்து பிடிக்கணும். அதுக்கு நீ இப்படியா? பயந்தே போயிட்டேன். சரி, என்ன பண்ணிட்டு இருக்க? இட்லி ஊத்திட்டு இருக்கேன். ஊத்திட்டியா? அத்தை ஊத்தி வச்சாங்க, நான் அதை எடுக்கணும், அதான் நின்னுட்டு இருக்கேன். ஊத்தி வச்சேன்னு சொன்ன? அவங்க ஊத்தி வச்சாங்க, நான் எடுக்கணும் நின்னுட்டு இருக்கேன். ஓய், இன்னைக்கு இங்க ஒரு கோவில் இருக்கு, மலைக்கு போயிட்டு வரலாமா? வீட்டுல வேலை இருக்கே. அதான் அம்மா தங்கச்சி எல்லாருமே இருக்காங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க. நம்ம போயிட்டு வருவோமா? சீக்கிரமா கிளம்பு, போலாம். இந்த வேலையை முடிச்சிட்டு வந்துடவா? சரி, சீக்கிரம் முடிச்சிடு. நானும் சீக்கிரமா குளிச்சுட்டு கிளம்பிடலாம். சரி. ஒரே ஒரு தடவை சொல்லு. என்னது? ஒரே ஒரு தடவை. அதான் என்னது? எதுவுமே தெரியாத மாதிரி நடிப்ப கள்ளி, சொல்லு. ஏமா இட்லியை எடுத்தியா? இட்லி எடுக்கலன்னு பார்த்தனா அது சூடா இருந்துச்சு, சுட்டுச்சு. ஐயே, கவனம் வேலையில இருக்கணும். வேற எதுல இருந்தா அப்படிதான் இருக்கும். துணி தான் இங்க வச்சிருக்கல, அதை எடுத்து புடிச்சு எடுக்க வேண்டியதானே. தெரியாம பண்ணிட்டேன். ஷோ சாமி, போ, நானே எடுத்துக்கிறேன். ஷோ அப்பா, ஒரு வேலையும் ஆகாது. நம்மளே எல்லா வேலையும் செய்யணும் போல இருக்கு. மருமக கூட்டிட்டு வந்து நம்ம கொஞ்ச நேரம் அசந்து உட்காரலான்னு பார்த்தா இதுக்கு மேலதான் நமக்கு வேலையே போல இருக்கே. இது என்ன சுடுதான் போனா ஒரே தான் போயிருச்சு போல இருக்கு. உமா, உமா, என்னம்மா? உங்க அப்பாவை சாப்பாடு வர சொல்லு. அப்பா, ஏ கிளவி, எங்க அப்பா எங்க? இப்பதாண்டி மடியில உட்கார வச்சிருந்தேன், இப்பதான் இறக்கி விட்ட நீ வந்துட்ட. எங்க அப்பா எங்க? ஆமா, நீங்க சாப்பாடு போடுற லட்சணத்துக்கு என் பையன் வெறும் வயித்தோட மந்தைக்கு போயிட்டான். ஏம்மா, அப்பா சாப்பிடாம மந்தைக்கு போயிட்டாராம்மா. மந்தைக்கு போயிட்டாரா? ஐயோ, உங்க அப்பனுக்கு எங்க இருந்து கோவம் வருதுன்னு தெரியல. போய் கூட்டிட்டு வா. என்னையவே திட்டு. முதல்ல நீ ஒழுங்கா சமைச்சிருக்கணும். போடி, போய் கூட்டிட்டு வாடி. அழகனே. அடடே வாயா கோவிந்து. என்னனே இங்க நின்னுட்டு இருக்கீங்க? கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருச்சா பாப்பாவுக்கு? எல்லாம் முடிஞ்சிருச்சியா. சரிண்ணே, எப்போ வந்தீங்க? நேத்து வந்தோம். ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, எதுக்கு வேலைக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கீங்க? உள்ளே கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் தானே ஓய்வு எடுக்கலன்னு பார்த்தா இப்பதான் ஊருப்பட்ட செலவு இருக்குல்ல. சும்மா வீட்டுல உட்காந்து என்ன பண்ண போறோம்? ஏனே அப்படி சொல்றீங்க? இல்லையா, இன்னும் மறு வீட்டு விருந்து இருக்கு. அப்புறம் பிள்ளைக்கு தாலியில வந்துட்டு இந்த மணியெல்லாம் போடுவாங்களா, அந்த செலவு இருக்கு. அப்புறம் அடுத்தடுத்து தீபாவளி, அது பொங்கல், அப்படி இப்படின்னு ஊருப்பட்ட செலவு இருக்குல்ல. அதனாலதான் வந்துட்டேன். ஆமாண்ணே, அது ஒரு செலவுதான். ஏதாவது லோடு இருந்தா பார்த்து சொல்லி விடியா. சரிண்ணே. காலையில இருந்து ஒரு லோடு கூட இல்ல, கொஞ்சம் பார்த்து எனக்கு ஏதோ புடிச்சு கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. சரிண்ணே, நான் இதை பண்ணி தரேன். சரிப்பா. சரிண்ணே, வாரேண்ணே. சரிப்பா, போயிட்டு வா. என்னையா சம்பந்தம் குடும்பம்லாம் கிளம்பிட்டாங்களா? எல்லாம் நேத்தே கிளம்பிட்டா. என்ன சீரெல்லாம் எப்படி செஞ்சாங்க? நம்ம அளவுக்கு இல்ல, இருந்தாலும் பரவாயில்ல பண்ணிருக்காங்க. மறு வீட்டு விருந்தெல்லாம் 4 அன்றைக்கு வர சொல்லியிருக்காங்க. போகணுமா? என்னையா பேசிக்கிட்டு இருக்க?
நம்ம போனா நமக்கு மதிப்பு இருக்குமா? என்ன சொல்ற? என்னையா பேசிக்கிட்டு இருக்க? பொண்ணு வீட்டுக்கு நம்ம எப்படி தேடி போறது? அவங்கள வண்டி வர வச்சு கூட்டிட்டு போக சொல்லு. இப்பதான் ஏன் போயிருக்காங்க, மறுபடியும் சொன்னா வருவாங்களா? நம்ம வரணும்னா அவங்க செஞ்சுதான் ஆகணும். கொஞ்சம் நல்லா கெத்தா இருக்கணும். சும்மா அதெல்லாம் இதுக்கெல்லாம் சரி சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் மதிக்க மாட்டாங்கயா. ஃபோன் பண்ணி சொல்லிடு, இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஊர் பக்கம்லாம் வழக்கம் இல்லை, நீங்கள் வந்து முறைப்படி வந்து அழைச்சிட்டு போகணும் எங்களை அப்படின்னு சொல்லு. அப்பனா வாரம் இல்லையா வர முடியாதுன்று. சரி அப்ப அப்படியே சொல்லிடுறேன். யோ மாரிமுத்தே, என்னண்ணே மந்தையில உக்காந்தாச்சு, வேலை எதுவும் இல்லையா? இல்லையா, எங்க கிளம்பியாச்சு? வயலுக்கு உரம் போடணுங்க. அதான் சரி போய் உரம் வாங்கிட்டு வருவான்னு கிளம்பிட்டேன். சரியா சரியா, போயிட்டு வா. இவனை எல்லாம் எடுத்துக்க. மாமியார் வீட்டுக்கு சும்மா சும்மா போவான் வருவான். இப்போ மாமியார் வீட கதின்னு ஆயிட்டான் பாரு, அடிமை மாதிரி வச்சுக்கிறாங்க. நீ எல்லாம் உன் பையனை சும்மா சும்மாலாம் மாமியார் வீட்டுக்குலாம் அனுப்பிக்கிட்டு இருக்காத. போனமா வந்தமான்னு இருக்க சொல்லு. சரியா சரியா. அப்பா அப்பா, எதுக்குமா இப்படி ஓடி வர? சாப்பிடாம வந்துட்டீங்க, அதான் உங்களை சாப்பிட கூட்டிட்டு போலான்னு வந்தேன்பா. வாங்கப்பா சாப்பிட்றதுக்கு. உனக்கு இருக்கிறது கூட மத்த யாருக்கும் இல்லம்மா. எம்புட்டு நேரம் உட்காந்துருக்கேன், ஒரு பச்சை தண்ணி கூட கொடுக்கல காலையில இருந்து. சரிப்பா வாங்கப்பா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விட்டுருங்க, நாளையிலேருந்து நேரமாக சாப்பிட்டுக்கலாம். வாங்கப்பா. என்னையா காலையில இருந்து சாப்பிடாம தான் வந்து உட்காந்துருந்தீங்க? என்னையா பண்றது, நம்ம தலையெழுத்து அப்படி இருக்குது. சரியா சரியா, நேரம் கிளம்ப போய் சாப்பிடியா, போயா. சரியா வாரேன். இவன் குடும்பத்துக்கு எம்புட்டு தான் கொடுத்தாலும் பத்தாது, அம்புட்டு செஞ்சிருக்காங்க, செய்யலான்றான் பாரு. சாப்பாடு போறதுக்குள்ள எங்க போறீங்க? அப்படி என்ன அவசரம்? 9 மணிக்கெல்லாம் நான் சாப்பிடுவேன்னு தெரியும் தானே. சரியா, கோபப்படாம எடுத்து சாப்பிடியா? எதுக்கு இத்தனை தட்டுல போட்டு வச்சிருக்க? எடுத்து வெளியே போட்டுறதுக்கா? பெரியவர் இருக்கிறான்ற நினைப்பிலேயே போட்டுவிட்டேங்க. சந்தோஷையும் பேத்தியும் கூப்பிடு, சாப்பிடட்டும். ஏமா சாப்பிட வாங்க. சந்தோஷ் சாப்பிட வா. வாரம்மா. சாப்பிட போவோமா? சரி. கோயிலுக்கு போவோமா? அப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டு. சரி வாங்க சாப்பிட. உள்ள என்ன பண்ணிக்கிட்டு? சாப்பிடுங்கம்மா சாப்பிடுங்க. எம்மாடி மகா. மாமா சொல்லுங்க மாமா. வீட்ல இருந்து போன் பண்ணாங்களா? இல்ல மாமா, இன்னும் கூப்பிடல. சரி சரி, வீட்ல இருந்து கூப்பிட்டா அவங்க கிட்ட சொல்லிடு. என்னங்க மாமா? மறு வீட்டு விருந்துக்கு வர சொன்னாங்கல்ல? ஆமாங்க மாமா. என்னன்னா நம்ம ஊர் பக்கம் வழக்கப்படி என்னன்னா நம்மளா போக கூடாதாமா மறு வீட்டு விருந்துக்கு. பொண்ணு வீட்டுல இருந்து வண்டி எடுத்துட்டு வந்து நம்மள வந்து கூட்டிட்டு போகணுமா, அப்பதான் போகணுமா, இல்லைன்னா போக கூடாதுன்ட்டாங்க. உங்க வீட்டுல சொல்லி வண்டி எடுத்துட்டு வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லு. சரிங்க மாமா. மாமா சொல்ற மாதிரி அவங்கள வண்டி எடுத்துட்டு வர சொல்லு, அப்பதான் நம்ம போக முடியும். சரிங்க அத்தை. ஆமா நீ நல்லா சொகுசா எல்லாரும் உட்காந்துட்டு போற மாதிரி வண்டி எடுத்துட்டு வர சொல்லுங்க. உங்க வீட்டுல வரும்போது எடுத்துட்டு வந்தாங்கல்ல, அதுல இடமே பத்தல யாருக்குமே. சரி. அப்பா நம்மளே இங்க இருந்து கார் எடுத்துட்டு போயிடலாமேப்பா. முறையெல்லாம் வாய்ஸ்க்கு மாத்த முடியாது. என்ன நான் சொல்றேனோ அதை மட்டும் கேளுங்க. ஏன்டா கம்முனு இருடா. அப்பா அம்மா கிட்ட சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. பாவம் அப்பா காசு இல்லைன்னு புலம்பிட்டு இருந்தாரு. இதுல இவங்க வேற வண்டி எடுக்கணும் அது இதுன்றாங்க. அதுக்கு எவ்வளவு ஆக போகுதுன்னு தெரியலையே. சாப்பிடு. நம்ம இங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், அங்க மகா சாப்பிட்டாலா என்னன்னு தெரியல. சாப்பிட்டாலா இல்லையான்னு கவலைப்பட்டு இருக்கிறதுக்கு ஏதாவது ஃபோன் இருக்குல்ல, ஒரு ஃபோன் பண்ணா முடிஞ்சு போச்சு. இல்ல வேலையாகியது இருந்தானா நம்ம ஃபோன் பண்ணி எதுவும் தப்பா நினைச்சுக்க போறாங்க. ஏன் அத்தை, ஓம் புள்ள அத்தை, அது நீ பேசாம வேற யார் பேசுவா? இரு நான் கூப்பிடுறேன், லவுட் ஸ்பீக்கர் போடுறேன், பேசுவோம். அன்பு அந்த ஃபோன் எடு. இருத்த லவுட் ஸ்பீக்கர் போடுறேன், பேசுவோம். என்ன பேத்தி ரூம்ல போன் அடிக்கிற மாதிரி இருக்கே? பேத்தே மகா, மகா பேத்தே. ஐயோ கையே வலிக்குது, எவ்வளோ அழுக்கா இருக்கு. தேய்ச்சி தேய்ச்சி பார்த்தாலும் பளிச்சுனே வர மாட்டேங்குதே. மகா பேத்தே. என்ன போனே எடுக்க மாட்டேங்கிறா? என்னதான் பண்ணிட்டு இருக்கா? எதுக்கு சும்மா நொய்யு நொய்யும் கத்திக்கிட்டே இருக்க? பேத்தி ரூம்ல போன் அடிக்குதுடி, அத தான் சொல்ல கூப்பிட்டேன். பேத்தி எங்க? பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க, அவங்க கழுவி முடிச்சிட்டு வந்து பேசுவாங்க. ஏண்டி முக்கியமான போன் இருக்க போதுடி, யாரும் முக்கியமா பேசுவாங்க, போன் எடுத்து கொடு போ. நான் என்னமோ வேலைக்கறி நினப்புதுக்கு. மகா மகா நிக்காத போ. நேத்து நம்ம கிளம்பும் போது மட்டும் என்ன அழுகா, போவாதீங்க போவாதீங்கன்னு. இன்னைக்கு பாத்தியாத்த காலையில இருந்து ஒரு ஃபோன் பண்ணாளா? வேலையாகி இது இருக்க போறா. ஒரு தடவை ஃபோன் எடுக்கலன்னா சும்மா கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க போல இருக்கு. எடுத்துட்டு போய் கொடுப்போம். அண்ணி உங்களுக்கு ஃபோனு. ஃபோனா யாரு? எனக்கு என்ன தெரியும், இந்தாங்க. அட கௌசியா நீ? ஹலோ கௌசி. எடுத்துட்டா. ஏண்டி எங்களை மறந்துட்டு தானே ஒரு ஃபோன் கூட பண்றியா? நாங்க ஃபோன் பண்ணா கூட எடுக்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு என்ன பிஸி நீயே?
அட நீ வேற பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன், அதான் ஃபோன் எடுக்க முடியல. ஓ அதான் இங்க மேகம் கருக்கலா இருக்கா? பாத்திரம்லாம் கழுவுறியா? அந்த அளவுக்கு முன்னேறிட்டியா? வந்தேன்னு வையி வாங்கிடுவ. நீ இந்த பேச்சு பேசுறதுக்கு அந்த அண்ணனுக்கு ஃபோனை போட்டு இப்படிதான் கௌசி பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி உன்னையும் கூட்டிட்டு போய் அங்க போடுறேன். இரு, இப்ப ஃபோன் பண்றேன் இரு. அடிப்பாவி, ஏண்டி இந்த கோலவெறி உனக்கு? காண்படும் இன்பத்தை மற்றோரும் பட வேண்டும் என்று நினைக்க வேணுமே, அதற்காகத்தான். எத்த ஓம் புள்ள உனக்கு மேல வருவாத்த. அம்மா பக்கத்துலயே இருக்காங்க. எம்மாடி மகா, சாப்பிட்டியாமா? சாப்பிட்டம்மா. சாப்பிட்டுட்டு தான் இந்த பாத்திரம்லாம் இருக்கு, அதெல்லாம் கழுவி வச்சிட்டு இருக்கேன். சரி சரி, நேரத்துக்கு வயிற்றுக்கு சாப்பிட்டுக்கணும். என்ன சாப்பாடு? இங்கேயா இட்லியும் கறி குழம்பு அப்புறம் சாம்பார். ஐயோ, நீ இட்லியே சாப்பிட மாட்டியே, தோசை எதுவும் ஊற்றி சாப்பிட்ருக்கலாம்ல. என் ஒரு ஆளுக்கு மட்டும் எப்படிமா ஊற்ற முடியும், அதான் இட்லியே சாப்பிட்டேன். சரி, அப்புறமேட்டுக்கு எதுவும் சோறாக்குனா வயிற்றுக்கு நிறைய சாப்பிட்டுக்க. அப்புறம் மாமா சொன்னாங்க மறு வீட்டுக்கு அழைக்கும் போது நீங்கள் வந்து தான் எங்களை கூட்டிகிட்டு போகணுமாம்மா, நாங்களாம் வர முடியாதாம்மா. என்னம்மா சொல்கிற? நேற்று தானே நாங்கள் சொல்லிட்டு வந்தோம், எல்லாரும் வந்துருங்கன்னு சொன்னதுக்கு வந்துடுறோம் நாங்கள். இப்போ என்ன இப்படி சொல்கிறாங்க? எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா, அவங்க வேற இப்படி சொல்கிறாங்க. கல்யாணத்துக்கே ஊருப்பட்ட செலவாகி போச்சு, உனக்கே தெரியுமில்ல. இப்போ இங்கேருந்து கார் எடுத்துக்கிட்டு வந்தாலும் 4500 கேட்பாங்க. என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே. 4500 தான் வச்சுருக்கோம், அதான் வந்தால் கறியாக்கி போட வைக்க. இப்போ கறிக்கு போட முடியாதே, இல்லைன்னா போக முடியாது. நீங்கள் கம்மன் இங்கே இருங்கன்றாங்கம்மா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க ஊருக்கு ஒரு வழக்கம் போல் இருக்குது. சரி, நான் உங்கள் அப்பா வந்தோடனையும் சொல்கிறேன். காசுக்கு என்னம்மா பண்ணுவீங்க? ஏதாவது பண்ணிக்கிறோம். நான் வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு இருமா, சரியா? நான் என்னன்னு பார்த்துட்டு கூப்பிட்றேன். சரிங்கம்மா. என்னத்த இருக்கிற காசு எல்லாமே முடிஞ்சு போச்சு. இவ்வளோ கல்யாணம் பண்ணி கொடுத்து நீ கடங்காரியாவே ஆயிடுவ போல இருக்கே. என்ன பண்ணுறது, ஏதாவது ஒன்று பண்ணி தானே ஆகணும். கடனை உடனே வாங்கியாவது பண்ணணும்ல, பின்னாடி அதுவே ஒரு சொல்லு கடன் ஆயிரும். இவளுக்கு எத்தனை மாப்பிள்ளை வந்தாங்க, அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு அங்கே தான் கட்டணும்னு சொன்னீங்க. இப்போ பாருங்க. சரிடி, நீ வேற வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சுவ, பிள்ளைக்கு ஊட்டி விடு. ஓர கட்டினியா என்ன? ஐயா, சாப்பாடு கட்டி எடுத்துட்டு வந்துட்டேன். இருந்தா போதும், நீ சாப்பிட்டுக்க. ராத்திரி முழுக்க கண் முடிச்சு வேலை செய்யணும், சாப்பிட்டா வேலை செய்ய முடியும். சாப்பிடுங்க ஒழுங்கா. அட மணி ஆச்சு, போய் ஷிஃப்ட் பிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேல. சரி, தீபாவளி வேற வரப்போகுது, ரொம்ப லீவெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. ஏற்கனவே போட்ட வரைக்கும் போதும். இனிமேலாவது ஒழுங்கா வேலைக்கு போய் ஏதாவது போனஸ் காசு வர வைக்கிறதுக்கு பாருங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். கௌசியும் இருக்கிறா, பிள்ளைக்கு ஏதாவது நகை நட்டு ஏதாவது எடுக்கணும் வைக்கணும். தலை தீபாவளிக்கு எதுக்கும் நம்ம சீர் செய்யலான்ட்டு தான் இப்போ இந்த அளவுக்கு பாடா படுத்தி எடுக்கிறாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், நகையை போட்டு பிள்ளையும் தாட்டி விடுவோம். வரவங்க போகிறவங்க எல்லாரும் கேட்குறாங்க, என்ன பிள்ளை இங்கே இருக்குன்னு. நம்ம ஊரில் தான் சரி, போன இடத்துல மகா வீட்டில் பார்த்தீங்கல்ல, எல்லாரும் கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏன் உங்கள் பிள்ளை இருக்குது, ஏன் உங்கள் பிள்ளை தனியாக இருக்குது அப்படின்னு சொல்லி மாறலை எனக்கு. சரி, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். பலகார சீட்டும் இந்த மாதம் வந்துடும் நினைக்கிறேன். அதனால போனஸ் காசையும் சேர்த்து நகையை போட்டு பிள்ளைய தாட்டி விடுற வழியை பார்ப்போம். எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பாரு. என் வேலையை பாரு, என் வாயை அடக்குவீங்க. சாப்பிடாம அதை கொண்டு போய் அங்கே கொட்டுறதா? அங்க வைக்கிறேன், எடுத்து சாப்பிட்டுக்க. ஒழுங்கா சாப்பிட்றது இல்லை, ஒன்றும் இல்லை. என்னதான் பண்றதுன்னு தெரியல இந்த மனுஷனை. 24 மணி நேரம் இந்த வெத்தலையும் கையுமாவே இருக்கிய, உனக்கு வாங்கி இது வந்து போவாதா? ஏன்டாப்பா இப்படி கேட்குறேன்? இல்ல, நானும் வளர்ந்ததுல இருந்து பாக்குறேன், எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப பையனும் பிறந்தான், அவனும் நடக்க ஆரம்பிச்சுட்டான். நீ அப்பையும் சரி இப்பையும் சரி இந்த வெத்தலையும் கையுமாவே இருக்கிய, அதான் கேட்டேன். நீ தான் குடியும் கொடுத்தனமா இருக்கிற, அதனால வாங்கி என்ன வெந்தா போச்சு. ரைட்டு விடு, உன்கிட்ட கேட்டேன்ல, வாய் கொடுத்து புண்ணாக்கிறேன். சரி விடு. ஏன்டா அப்படி என்கிட்ட கடைசி காலத்துல யாருக்கிட்டையாவது பேசினேன், நம்ம ஒண்ணு சொல்ல போக அவங்க ஒண்ணு எடுத்துக்கிறாங்க. அதனாலதான் நான் வாயை வந்து எதையும் பேசிடக்கூடாதுன்னு வாயில என்ன ஆரம்பத்துல வெத்தலையும் பாக்கம் போட்டுக்கிறேன். இல்லைன்னா தான் வீட்டுக்குள்ள நாரி போதே சண்டை. அதுவும் சரிதான், வெத்தலையும் பாக்குமாவே இரு. ஏண்டாப்பா அம்மான்னு பேசுற, ஒரு 5 ரூபாய்க்கு வெத்தலை வாங்கி கொடுக்க கூடாதா வெளியே போகும்போது? சரி, கவலையே படாத. கும்பகோணத்துக்கு போய் உனக்கோசரமே கும்பகோணம் கொழுந்து வெத்தலையே வாங்கிட்டு வந்து தரேன், நல்லா அனுபவிச்சு சாப்பிடு. சரி வாங்கிட்டு வா. சீக்கிரம் போடுங்கம்மா, எனக்கு நாக்கெல்லாம் ஊறுதுமா. கொள்ளிக்கிட்ட இருந்து வாயில வச்சிருவேன், கொஞ்ச நேரம் இரு. வேக வேணாமா? போடுங்கம்மா. என்னம்மா நீங்க திட்டுறீங்க? நான் திட்டாத மாதிரி நீ என்னைக்காவது பேசுறியா? ஒழுங்கா பேசு. இன்னும் கொள்ளுங்க வந்து இப்ப கொலைச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க. என்னம்மா எப்படி சொல்றீங்க? நான் உங்க பையன் தானே. பையனா இல்லன்னு யார் சொன்னா? ஒழுங்கா பேசுறா. பாக்க 4 பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா? 7 கழுத வயசாக போது இன்னும் உங்க பையன் என்ன கொலைச்சிக்கிட்டு திரியறான்னு சொல்றாங்க. என்னம்மா எனக்கு 7 வயசு தானே ஆகுது. 7 கழுத வயசு ஆயி போச்சுடா. என்ன டொல்லி அப்படியே சொல்றீங்க? சீக்கிரம்
கொடுங்கம்மா, எனக்கு வயிறுலாம் கட்டமுட்டு கத்துதுமா. சோத்துக்கு சத்த வேண்டாம் உங்க அப்பன மாதிரியே நீ. நாக்கு ஊறிடுமா, எடுத்து கொடுங்கம்மா, எடுத்து கொடுங்கம்மா. சரி சரி, பறக்காத இரு, எடுத்து தாரேன். அம்மா அம்மா, இதுல போடுங்கம்மா, இதுல போடுங்கம்மா. சரி சரி, இரு போறேன், சூடா இருக்கு, இரு போறேன். ஏய் ஏய், இங்க வை, நான் எங்க எடுத்துட்டு போறேன்? சாப்பிட போறேம்மா. சூடா இருக்கு, இருமா, வை ஆறட்டும். பக்கத்து வீட்ல அந்த அக்காக்குள்ள கொடுத்துட்டு வந்து அப்புறமேட்டு சாப்பிடலாம், வை. நீங்க நம்ம வீட்ல செஞ்சிருக்கு அவங்களுக்கு கொடுக்குறீங்க. பாரு, என்ன பழக்கம் பழகிட்டு இருக்க? நம்ம கிட்ட இருக்கிறத அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும், அப்பதான் அவங்க வீட்ல செஞ்சதை நமக்கு கொடுப்பாங்க. அதனால எது செஞ்சாலும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து பழகணும். கொடுக்காம தான் மட்டும் நீங்கன்னு நினைக்க கூடாது. அவங்க வீட்டுக்கு ஒரு சீத்தை என்ன எப்படி தெரியுமா திட்டுறா, எப்படி தெரியுமா பேசுறா, அவங்க வீட்டுக்கு போய் கொடுக்கணும்ன்றீங்க. அந்த பிள்ளை எப்படி இருந்துட்டு போட்டு நீ நல்ல பையனா இருக்கணும். ஒண்ணு மட்டும் எடுத்து மாடு இதுங்களுக்கு வேலை செய்ய நான் ஓடி போயிருவேன். என்னடாப்பா வீட்டுக்குள்ள சத்தமா கிடக்குது? நம்ம வீட்டுல தான் எனக்கு சர்க்கஸ் நடக்கிற மாதிரி தானே நடக்குது. அதுல பாட்டு கத்திக்கிட்டு இருக்கட்டுமா, நம்ம அதுக்குள்ள போய் என்ன ஏதுன்னு கேட்க கூடாது. இல்லைன்னா புடிச்சு போட்டு நம்மளே அடிப்பாங்க. ஒதுங்கி வெளியே நிக்கிறது நமக்கு நல்லது. ஆம்பளை அச்சாம கேள கொண்டாட்டியா, ஏன் என்ன பண்றானே? பாத்தியம்மா, சந்தடி சாக்குல என்னை கோத்து விட பாக்குற. அவ அப்படியே இருக்கட்டுமா, நான் இப்படியே இருக்கட்டும். வீட்டுல நடக்கிறத பொண்டாட்டி பார்த்தா போதும். புருஷங்க ஒதுங்கி இருக்கிறது நல்லது, ஒதுங்கி இருக்கிறது நல்லதோ நல்லது. சரி நான் போறேன். ஏ வெண்ணிலா, சிக்கிடாதடி. சத்து மிஸ் எஸ்கேப் ஆயிட்டல, விட மாட்டேன் உன்னை. ஜெயின் கோ குடு, ஜெயின் கோ குடு, ஜெயின் கோ. அப்படிதான் சீக்கிரம் போ. சீக்கிரம் வாடா. சரியான ஓட்டம் ஓடுறாளே. அத்தை நீங்களும் வாங்க, ஓடுவோம். ஆத்தி நீ ஆடுவ சாமி, என்ன ஆள விடு. வாரானா இல்ல அங்கேயே நிக்கிறானான்னு தெரியல. ஏய் புடிச்சிட்டே. நான் ஒத்துக்க மாட்டேன். நீ அங்க இருந்து குடுக்கறேன்னு சொல்லவே இல்ல. நான் எதுக்கு உனக்கு சொல்லணும்? ஏ நீ அவுட் முதல்ல வா. ஏமாடி நீ அவுட் ஆயிட்டல, வா. நான் ஒத்துக்க மாட்டேன். அண்ணே வேலை கிளம்பிட்டீங்களா? ஏன் அடுத்து யார் வரீங்க? ஆமாமா, வேலை கிளம்பிட்டேன். சாப்பிட்டீங்களாண்ணா? சாப்பிட்டமா, இன்னும் மாப்பிள்ள வரலையா? வருவாருண்ணே, இனிமேதான் வருவாரு. சரிம்மா, போயிட்டு வரேன். மகா போன் பண்ணல? இல்லண்ணே, அவர் வந்தோடனே தான் கூப்பிட்டு பேசணும். சரிம்மா, போன் பண்ணாங்கன்னா நான் கேட்டேன்னு சொல்லு. சரிங்கண்ணே, பார்த்து போயிட்டு வாங்க. கௌசி, போயிட்டு வரேன். சரிப்பா, பார்த்து போயிட்டு வாங்க. அன்பு, சரி கீழே விழுந்துடக்கூடாது, சரியா? அடுத்து யாரா ஓடுறீங்க? ராணி, இந்த கட்லெடு. விளையாடுறதுல இருக்கட்டும், நவருங்க, உங்க மாமா வந்துட்டாரு. கட்லெல்லாம் நடு வாசல்ல தான் போடுவாங்களே, ஒதுக்கி போட முடியாதா? உக்கக்கா வீட்டுல என்னைக்குமே எல்லாம் வெளியே தான் கிடக்கும். வாங்க தப்பி எடுப்போ, இந்த சைடு போடுவோம். ஒரு நாள் எடுத்து உடச்சு விட்டா மறுபடியும் இந்த இடத்துல போட மாட்டாங்க. கம்மனிருடி, காதலுக்கு இது விழுந்துச்சுன்னா சண்டைக்கு வருவா. நீ வேற வேணும்னே பண்றவங்களுக்கு எல்லாம் காலையில புடிச்சு உடச்சு விட்டுறணும். ஏங்க வாங்க. வாங்கம்மா, வேலை முடிஞ்சுதா? இன்னைக்கு பெருசா ஓட்டதும் இல்ல. அச்சோ, நீ இருக்கதே மறந்துட்டேன்டா. உனக்கு எதுவுமே வாங்கிட்டு வராம வந்துட்டேனே. விடுங்க மாமா, அவ எதுவும் சாப்பிடாமே இருக்கா, எல்லாமே தான் இருக்கு. வாங்க. அடுத்து எவனா வரீங்க? ஏக்கா நிரஞ்சனும் போயிட்டான், நம்ம 5 பேர் என்னத்த வச்சு விளையாடுறது? அப்ப திருடன் போலீஸ் வச்சுக்கலாமா? அக்கா, இந்த பாப்பா ஒப்புக்குச்சப்பா இருக்கும், என்ன பண்ணுது? அட இது வேற இருக்கா? சரி வேற என்னடா விளையாடலாம் சொல்லுங்கடா. போஸ்ட். சரிடா, வாங்கடா அப்ப ஷாப் ஊத்திரி போடலாம். வாங்கடா, எல்லாம் போய் ஒளிஞ்சுக்கலாம். எங்கடா ஆளைய காணோம்? அன்பு, எல்லாரும் எங்க? வீட்டுக்கு வந்தா கம்மனு இருக்கிறாளா? அத பண்ற இத பண்றன்னு ஓடிட்டு ஓடியாந்துக்கிட்டோம். கௌசி, கௌசி. என்னம்மா, விளையாண்டுட்டு தானே இருக்கோம், எது கூப்பிடுற? பாவி அவுட் பண்ணிட்டாலே. ஏடி எரும மாடே, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ஆதிரதவளது நீ ஏறிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கற. யாராவது போன் போட்டு உன் புருஷனுக்கு சொல்லி போன் பண்றதுக்கா? ஏம்மா நீ வேறமா, கம்மனு இருமா. உன் வாயால சொன்னீனாலே அந்த ஆள் ராத்திரி போன் பண்ணிடுவான். கம்மனு வீட்டுக்குள்ள போடி ஆடிக்கிட்டு. அதான் என்னது இது? என்னன்னா தோசை சாப்பிடுங்க. என்ன ஒரே ஒரு சட்னியை மட்டும் வச்சிருக்கீங்க? இட்லி பொடி என்ன இது? குழம்பு எதை வைக்கிறியா? எங்க மருமவ தாங்க செஞ்சா, நான் வந்து ஒண்ணுமே செய்யல. அவதான் ஏதோ செஞ்சு வச்சிருக்கா. சாப்பிடுங்க இன்னைக்கு ஒரு நாள். ஒரு நாள் நீங்க அப்புறம் தினம் தோறமும் இந்த ஒரு தோசையும் ஒரு சட்னியும். என்னத்தான் நான் சொல்றதுன்னு தெரியல. சரி, அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சதை சமைச்சிருக்கு, விடுங்க சாப்பிடுங்க.
நாளைக்கு எதுவும் பார்த்து செஞ்சு தாரேன். எங்க அம்மா கூப்பிட்டு கொடுக்கலையா சாப்பிடுறதுக்கு? உங்க அம்மா வெளியே உட்காந்து வெத்தலை போட்டுக்கிட்டு இருக்கோம். அதை எங்க நான் போய் கூப்பிடுறது? கூப்பிட்டா அப்புறம் சாப்பிட்றேன் அப்புறம் நான் எங்க கூப்பிட முடியும்? கூப்பிட்டாதான் வருவாங்க. மா மா என்னையா ராசா? சாப்பிடுற நேரத்துல எங்க போவ? நான் வெளியே உட்காந்துருந்தேன். வந்து எடுத்து சாப்பிடு. நீ இருக்கவும் தாயே எனக்கு இதெல்லாம். நீ இல்லைன்னா யார் என்ன கூப்பிட்டு சாப்பாடு போடுற? உடனே இந்த கிளவி ஆரம்பிச்சிடும். ஏன் உட்காந்துருக்கு? சாப்பிடு சாப்பிடு. எங்க பேரண்டி சாப்பிடலையா? சந்தோஷம் ஐயா பேரண்டி. ஏன் பாயி ஏன் கூப்பிட்டீங்க? வாயா சாப்பிடு. உள்ளே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன் எதுவும் சாப்பிட வேண்டியதானயா? வயிற்றுக்கு சாப்பிடுவா. இல்லம்மா நான் அப்புறமேட்டு சாப்பிட்டுக்கிறேன், நீங்க சாப்பிடு. ஏமா மகா தோசை ஊத்தி போட்டு நேரமா சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. நான் வாரங்க தந்து எடுத்துட்டு இருக்கேன். சீக்கிரம் எடுத்துட்டு வா. எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல. ஆளுக்கு 2 தோசை தான் சாப்பிடுவாங்கன்னு சொல்லி தோசை ஊத்தலான்னு சொன்னேன். பார்த்தா ஆளுக்கு 10 12 சாப்பிட்றாங்களே. அதுக்கு ஊற்றி எடுக்கிறதுக்குள்ள போதும் நாங்கள். அத்தை தோசை வைக்கட்டுங்களா? எனக்கு வேணா உங்க மாமா போய். மாமா தோசை வைக்கட்டுங்களா? பொறுமா தட்டுல இருக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் பொறு. தோசை வேற உங்களுக்கு கருகிடுமே. இங்க வச்சுட்டு போறேன் மாமா. இங்க வச்சுட்டு போறேன். இங்க எடுத்துக்கிறீங்களா? என்னம்மா எல்லாரும் சாப்பிடுறீங்களா? ஆமாம்மா வாமா சாப்பிடலாம். இருக்கட்டுமா, வீட்ல இட்லி ஊத்தி வச்சுட்டு தான் வந்தேன். கொழுக்கட்டை பிடிச்சேன், அதான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? பூரண கொழுக்கட்டையா? ஆமா. ஐயோ, பூரண கொழுக்கட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உயிர் எனக்கு. என்ன விசேஷம் இன்னைக்கு செஞ்சிருக்க? இந்த பையன் வீட்ல இருக்கவும் ஏதாவது செய்யுமா, ஏதாவது செஞ்சு கொடுமானா, இல்லைன்னா காசு கூட கடையில வாங்கி திங்கிறேன்றான். காசு கொடுத்து கடையில வாங்கி சாப்பிடுற அளவுக்கு நம்ம நிலம இருக்கா? அதான் சரி மாவு கிடந்துச்சு, அதான் வீட்லயே திரிச்சு செஞ்சிருவோன்னு சொல்லி செஞ்சுவிட்டேன். ஆமா, கடையில 5-10 காசு கொடுத்தோனாலும் ஒருத்தர் தின்ன மாதிரியே இருக்குது. அதுல 5-10 இருந்தா நம்ம வீட்ல தாராளமா சாப்பிடலாம். அதாம்மா, அதனாலதான் நானும் சரின்ட்டு வீட்லயே செஞ்சுட்டேன். சரி மருமக தோசை ஊத்துதான். ஆமாம்மா மருமக தோசை ஊத்து, அதான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். வேலை மருமக வரவும் உங்களுக்கு வேலை கம்மி, இல்லைன்னா எல்லா வேலையும் நீங்களே தான் செய்யணும். ஆமாம்மா மருமக வரவும் ஏதோ நமக்கு கொஞ்சம் வேலை ஓடுது. சரி நான் தான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன். இங்க வைக்கிறேன், எடுத்துக்கங்க. இங்கே கொடுங்க. இந்தாவுமா சாப்பிடு. அப்பா சூப்பர், எல்லாமே நம்மளே சாப்பிடலாம். மகா என்னம்மா பண்ற? தோசை ஊத்திட்டு இருக்கியா? ஆமாங்கக்கா, வாங்க சாப்பிடுங்க. இல்லைம்மா வீட்டில் இட்லி ஊற்றி வச்சுட்டு கொழுக்கட்டை பிடிச்சேன், அதான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடு. சரிங்க. உங்கள் அம்மா அப்பெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, நாங்கள் அங்கே போயிடுவோம், புள்ள தனியாக இருப்பா, பார்த்துக்கங்கன்னு. நான் தோட்டத்துக்கு போயிடுறேன் பகல்லாம், சாயங்காலம் தான் வீட்டில் இருப்பேனா, அதனால தான் சரி என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு பார்த்துட்டு போவோன்னு வந்தேன். சரிங்க. இங்கே பாருமகா, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். நீ எப்படி நினைப்பேன்ல எனக்கு தெரியாது. இங்கே உள்ளவங்கெல்லாம் எல்லா வேலையும் உன் தலையில் கட்டிட்டு இருப்பாங்க. நீ ஒரு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு முடியல அப்படி இப்படின்னு சொல்லு, அவங்க செய்யட்டும் சரியா? எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்காத. என்னக்கா இப்படி சொல்கிறீங்க? நம்ம குடும்பம், நம்ம தானே இழுத்து போட்டு பார்க்கணும் வைக்கணும். உனக்கு நான் சொல்கிறது புரியலை, அப்புறமேட்டுக்கு புரியும். சரிங்கக்கா. என்ன இவங்க இப்படி சொல்லிட்டு போகிறாங்க? எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, ஒரு சிலர் இப்படி தான் குடும்பத்துக்குள்ளே குசலை மூட்டி விட்டு சண்டையை மூட்டி விடுவாங்க, அதனால யார் பேச்சையும் கேட்கக்கூடாதுன்னு. நம்ம இவங்க பேச்செல்லாம் கேட்க வேணாம் சாமி. கேட்டால் பின்னாடி நம்ம குடும்பத்தில் தான் பிரச்சனை வரும். ஏமா தோசை எடுத்துட்டு வாமா. எப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்ப? பசியோட உட்காந்துருக்க முடியுமா? அந்த எடுத்துட்டு வரேங்க அத்தை. கொழுக்கட்டை மொத்தமே நீயே திங்காதடி, எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு தின்னு. என்னங்க சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டேன், சாப்பிடுவாங்க. நிறைஞ்சா சாப்பிடவா? எந்த தட்டுல நிறைய சோறு இருக்கு? இதுல தான் நிறைய இருக்கு, இதுலயே உட்காந்து சாப்பிடுவோம். ஏண்டா வெளியே ஆடிக்கிட்டு இருந்தே கை கால கழுவுனிய? என்னமா பேசுறீங்க? ஆடு மாடலா கை கால் கழுவிட்டா சாப்பிடுது, விடுங்கம்மா. அதுங்க சாப்பிடட்டும், நீ கை கால கழுவிட்டு சாப்பிடு. என்ன சத்தம்? ஒரு சத்தமும் இல்ல, உட்காந்து சாப்பிடுங்க. ஆக்கு ஃபோன் பண்ணியா? ஃபோன் பண்ணங்க, மதியானம் ஃபோன் பண்ணி பேசணும். என்னவாமா, நல்லா பாத்துக்கிறாங்களா? நல்லா இருக்காங்களாமா எல்லாரும்? எல்லாம் பாத்துக்கிறாங்களாம். அங்க வீட்டுல ஒண்ணு சொன்னாங்களாம். என்னது? என்ன விஷயம்? நம்ம மறு வீட்டை அழைக்கிறதுக்கு சொல்லிட்டு வந்தோம்ல. ஆமா, விருந்து வைக்கணும்னு சொன்னோம்ல, இன்னும் ஒரு நாள் இருக்குல்ல. அதான் அங்க ஊர்ல உள்ளவங்களாம் சொன்னாங்களாமா, மறு வீட்டுக்கு அவங்களா வரக்கூடாதாமா, நம்ம தான் வண்டி எடுத்து கொண்டு போய் கூட்டிட்டு வரணுமாமா. வண்டி எடுத்து கூட்டிட்டு போயிட்டு வரணுமா? என்ன சொல்றாங்க? அவங்க ஊர்ல யாரோ பெரியவங்க சொன்னாங்களாமா, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, அவங்க வீட்டிலேருந்து வண்டி ஏற்பாடு பண்ண சொல்லி அதில் போங்க அப்படின்னு. அதனால் அவங்க வீட்டில் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வந்தால் தான் அனுப்புவோம், இல்லைன்னா அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். என்னம்மா கையில காசே இல்லை, இந்த நேரத்துல போய் இப்படி சொல்றாங்க? அன்னைக்கே சொல்லியிருந்தா கூட ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாமே. ஏதாவது பண்ணி ஆகணுங்க. இதுதான் அப்பயே சொன்னேன், நான் முதல்ல ஒரு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கார் எடுக்கிறேன்னு. நீ தான் கேட்கவே இல்லை. ஏற்கனவே ஒரு வண்டிக்கு டியூ கட்டிக்கிட்டு இருக்குது, பிள்ளைங்க படிப்பு செலவா அது இதுன்ட்ட. இப்போ பாரு, கார் இல்லாமல் பெரும் சிரமமா இருக்கு. இப்போ வண்டிக்காரங்கிட்ட கேட்டால் கூட இங்கேருந்து திண்டுக்கல் போகிறதுக்கு 4500 ரூபா அப்படி இப்படின்னு கேட்பானுங்க. என்னங்க பண்ணுறது இப்போ? என்ன பண்ணுறது, எல்லாம் செலவு பண்ணி தானே ஆகணும். எம்பிட்டு காசு கொண்டு வந்தீங்க? இன்னைக்கு என்ன காலையிலேருந்து ஒரு ஓட்டமும் இல்லை, உட்காந்து இருந்து பார்த்து நானும் ராத்திரி வரைக்கும் இருந்து பார்த்துட்டேன்.
ஒரு லோடு கூட வரல. என்னங்க இது இப்போ? சரி விடு, நமக்கு தெரிஞ்ச பசங்க கிட்ட ஏதோ வண்டி வாடகை கேட்போம், கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்து பேசிக்கலாம். பிள்ளைக்கு கல்யாணம்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் கையில் காசு இல்லையேங்க. நீ இது பிள்ளைகிட்ட காசு இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத. நம்ம கஷ்டப்படுறோம்னு நினச்சிட்டு புள்ள அங்கே வருத்தப்படும். எது கேட்டாலும் இருக்குன்னு சொல்லு, சரியா? நம்ம பார்த்துக்கலாம். என்னதான் இருந்தாலும் இப்போ என்னங்க? விடு, இப்போ என்ன பலகாரிச்சிட்டு போட்டிருக்கோம்ல, அதில் வேணா ஒரு 10,000 கேட்டு பார்க்குறியா? தலை தீபாவளிக்கு அந்த பணத்தை வச்சு தானே நகை போடணும்னு சொன்னீங்க மாப்பிள்ளைக்கு. அதையும் எடுத்துவிட்டு என்னடா இது இப்படி சுத்தல்ல வந்து நிற்கிறதா பொழப்பா இப்போச்சே. சரி விடு, ஏதாவது ஒன்று பண்ணுவோம். எங்கே போகுது, பண்ணிக்கலாம் விடு. ஏண்டா நிரஞ்சா, வீட்டில் இம்புட்டு கஷ்டம் இருக்கு, ஏதாவது ஒரு வேலை வெட்டியே பார்க்கலாம்ல? அவனுக்கு என்னதான் மண்டையில் ஏறுது? பெற்றவங்க கஷ்டப்படுறாங்களே காசுக்கு, ஏதோ ஒரு வேலை வெட்டிக்கு போய் ஒரு 10-5 சம்பாதிப்போன்று எந்த அக்கறையும் இல்லை. இவங்கிட்ட எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க? நானே ஏதாவது பார்த்துக்கிறேன். சரி, நான் வேணா பட்டறையில் ஒரு 10,000 ரூபாய் கைமாத்தா வாங்கவா? கேட்டுப்பாரு, கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல, இல்லையா வேற ஏதாவது பண்ணி பார்த்துக்கலாம். ம், சரிங்க. ஏங்க நீங்கள் முன்னாடியே சாப்பிட்ருக்கலாம்ல? ஏன் நான் தான் லேட்டாக சாப்பிட்றேன், நீங்களும் ஏன் லேட்டாக சாப்பிட்றீங்க? உன்னை விட்டுட்டு எனக்கு சாப்பிட மனசே வரல, அதனால தான். சாப்பிடு. ஓய் ஆக்காட்டு. நீங்கள் சாப்பிடுங்க, எனக்கு எதுக்கு? நான் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்ல. ஆக்காட்டுன்னு சொன்னேன். இங்கே வந்ததுலேருந்து உனக்கு ஓவர் வேலை, அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். பார்க்காமையா இருக்கேன்? என்ன எல்லாரும் இருக்கனால என்னால் செய்ய முடியல. சாப்பிடு, இந்த உன்னை காணும் வரையில் எனது வாழ்க்கை வெள்ளை காகிதம், கண்ணாடியும் அதிலே எழுதி போனாய் நல்ல ஓவியம். சிறு பார்வையில் ஒரு வார்த்தையில் தோன்றுதே 100 கோடி வானவில். ஏ அம்மாச்சி, மணி எத்தனை ஆகுது? இப்போ போய் சாப்பிட்றீங்க? இவ்வளோ நேரம் உங்களுக்கு பசிக்காத அம்மாச்சி? இல்லைம்மா, அம்மாச்சிக்கு பசிக்காது. அம்மாச்சிக்கு இந்த நேரம் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிடுச்சு. அதோட அம்மாச்சி கஞ்சி ஊறுகாய் அது மாதிரி சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். இந்த இட்லிலாம் காலங்கத்தில் நமக்கு செட் ஆகாதுமா. இந்த ஒரு வாய்க்குள்ள போட்டால் முழுங்க முடியல, குடிக்க மாட்டேங்குது. ஒரு வாய் திங்க முடியல இந்த இட்லியே. அம்மாச்சி சாப்பாடே சாப்பிட்டா சரியாக வராது அம்மாச்சி. பேசாம சோறு மட்டும் சாப்பிடவே கூடாது. இட்லி சப்பாத்தி இது மாதிரி சாப்பிட்டா தான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்க முடியும் அம்மாச்சி. வெறும் சாப்பாடே சாப்பிட்டா உடம்புக்கு தான் கெடுதல். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நாங்கள் அந்த காலத்தில் இப்படிலாம் சாப்பிட்ருந்தா இவ்வளோ நாளைக்கு வாழ முடியுமா? முடியாது, முடியவே முடியாது. அப்போ கஞ்சி சோறு கேப்பை கேழ்வரகு கம்பு தேனை அது இது லொட்டு லொஸ்க்குன்னு சாப்பிட்டதுனால தான் இந்த உடம்பு இம்புட்டு நாளைக்கு இருக்குது. உங்கள் தாத்தாவுக்கு தான் எங்கிட்ட சுகர் வந்து தொலைச்சிருச்சு. இல்லைன்னா அவருக்கு நல்லா இருப்பார். அவருக்கு அந்த இது என்ன மாதிரி வந்துச்சோ தெரில. அம்மாச்சிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அம்மாச்சி அப்படி சொல்லாதீங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லாதீங்க, அப்படியே சொல்லக்கூடாது. சரிம்மா அனிதா. அம்மாச்சி எனக்கு ஒரு வாய் வைங்க. இந்தாட தங்கம். ஏன் அம்மாச்சி, அப்புறம் நீங்கள் நல்லதாக சாப்பிட்டீங்க. இப்போ ஏன் இப்படி சாப்பிட சொல்கிறாங்க டாக்டர்ஸ் எல்லாம்? இப்போ ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ வர்ற சாப்பாடெல்லாம் ஒன்றும் சரியில்லைம்மா. எல்லாத்துலேயும் உரம் அப்போ வந்து இயற்கையாகவே விளையும் நெல்லெல்லாம். இப்போ அப்படியா? கண்ட உரத்தை போட்டு தான் நல்லா வளருது நெல். அதனால தான் அப்போ வந்து என்ன வேப்பமுத்து குப்பை அது இதுன்னு தான் போட்டு தான் அந்த பயிர் விளையும். இப்போ அப்படி கிடையாது. அதனால தான் நம்ம உடம்புக்கு பல நோய்கள் வருது. அதனால தான் டாக்டர்லாம் இப்போ அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா அம்மாச்சி? காய்கறியில் இந்தாம்மா இப்போ உரத்தை போடுறாங்க. மரம் மருந்து என்னென்ன இருக்கோ எதாவது நல்லா இருக்குது நல்லா வரும்னு சொல்கிறாங்களோ எல்லா மருந்தையும் அடிக்கிறாங்க. அப்புறம் எங்கிட்ட கீரையில் கூட எதுவுமே இப்போ இயற்கையாக விளையிறது ஒன்று கூட இல்லைம்மா. அம்மாச்சி எங்கள் குமார் மாமா எப்படி எல்லாம் விளைக்கிறாங்க? நம்ம குமார் மாமா எப்படின்னா ஒன்று கூட போட மாட்டான், எதுவுமே போட மாட்டான். இயற்கையாக வர்றதான். கீரையெல்லாம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா, எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படியே மார்க்கெட்டில் கொண்டு போய் அதை தான் இப்போதைக்கு சில பேர் விரும்பி வாங்குறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாத உரம் மருந்து அது இதுன்னு போடாத காய்கறின்னு சொன்னோன்னா அதை தான் விரும்பி வாங்குறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இப்போ உலக நாட்டு நடப்பு இருக்குது. ஓ சரி அம்மாச்சி. ஆனாலும் இப்போ அது மாதிரி கிடைக்கிறது கஷ்டம் தானே? நான் கூட குமார் மாமாட்ட நானே சொல்லுவேன், டே நல்லா காய்கறிலாம் வளரணுன்னா மருந்தடிச்சாதாண்டா சரியாக வரும் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லுவேன். இல்லைம்மா போம்மா, எப்படி வந்தாலும் சரி நம்ம மக்களுக்கு இயற்கையாக கொடுப்போம், நல்லதே செய்வோம் அப்படின்னு சொல்லி எதையுமே போட மாட்டான். அம்மாச்சி உங்க கையில சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல தோணுது அம்மாச்சி. இன்னொரு வாய் வைங்க. ஏன் சாமிக்கு நான் விட்டுடாம இருப்பேன், அம்மாச்சிட்டே வாங்கி சாப்பிட்டுக்கத்தாங்க.
எம்மா மணி என்ன ஆகுது? முன்னையே சாப்பிட சொல்லிதான் உன்னை சொல்லிட்டு இருந்தேன். என்னம்மா பண்ற? ஆக்கியா பசியே இல்லடி. இந்த இட்லியை பார்த்தாவே கடுப்பா வருதுடி. இதை எங்கிட்ட நான் சாப்பிட பழைய கஞ்சி இருக்கானே, அதுவும் நைட்டு சப்பாத்தியை சுட்டு போடுறேன். நைட்டு சோறு வடிச்சாதானே அந்த கஞ்சி காலையில இருக்கும், அதுவும் இல்லை. நான் என்னம்மா இதெல்லாம் திங்கிறத போ. என்னம்மா வாய்க்கு உனக்கு நல்லா ஆக்கி போடலான்னு கூட்டிகிட்டு வந்தா நீ இதை சாப்பிட மாட்டேங்கிற. அடிப்பொடி வேலையத்தவளை, இதெல்லாம் யாரு சாப்பிட்றது? நீ வேற. நமக்கு இதெல்லாம் செட் ஆகாதும்மா. நானே எப்படா ஊருக்கு ஓடுவோன்னு இருக்கேன். என்னம்மா பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்டா? ஊருக்கு ஓடணும் இருக்கியா? ஒன்னு இங்கிருந்து விட மாட்டேன் நான். ஆமா, உன் மாமியா கறி வந்தா வேற இது வேற பிடிச்சிக்குவா. உன் மாமியா இருக்க வீட்டில் நான் இருந்தேன், நான் பிடித்தேன் உன் மாமியாவுக்கு. என் மாமா சத்தம் போட்டு சொல்லி தொலைச்சிடாது, அது காலை கிடைச்சினா என்ன ஒரு வழி பண்ணி விட்ரும். ஆமாடி. ஏ அடியே பாத்தியா, இங்க யாரும் தம்பியும் தம்பி பின்னாடி வந்திருக்காவ. தம்பி குமாரே உமையிலே வாமா. என்ன சொல்லாம கொள்ளாம 2 பேரும் வந்திருக்கியே? அண்ணி கொஞ்சம் வேலையா டவுனுக்கு வந்தோம், நீ பார்த்துட்டு போயிடலான்னு வந்தோம். அத்தையை பார்த்தேன், மாமாவை பார்க்காம இருக்கவே முடியல நீ. எங்களுக்கு அங்கே ஒரு ஆளாக இருக்கவே முடியல, அதை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். நீ ஏக்கா அம்மா எப்படி வீட்டுக்குள்ளே இருக்கு? வீட்டுக்குள்ளே இருக்காதேக்கா. அட ஏண்டா, அது உங்களை விட்டுட்டு இருக்க முடியல. ஊருக்கு வரணுன்ட்டு ஒரே பாடு பார்த்துக்க. அதான் நானும் சொல்லிக்கிட்டே வந்து பூமையிட்ட, அடி எங்கள் அம்மா விட்டு நம்மளை விட்டுட்டு இருக்காதடி, நீ வேணா பாரு, இங்கே போனோன்னே எங்கள் அக்கா சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தி. அதே மாதிரியே சொல்கிற. போடா இங்கே பாடுற, 3 இட்லி தான் வச்சா, மணியும் ஆகிப்போச்சு. ஆனால் பசிக்கவும் இல்லை, பசிக்கு சாப்பிடவும் முடியலடா. அந்த இட்லியே என்னத்தர சாப்பிட்றது? எப்படி சாப்பிடப்போ? ஏத்தே நம்ம வீட்டிலனா இட்லி சுட்டி எத்தனை நாளாச்சு, இங்கே சாப்பிட்டா என்னத்தே? சரி அது கிடக்கட்டும், வாங்க 2 பேரும் சாப்பிடுங்க வாங்க. ஏக்கா காலையில் கஞ்சி குடிச்சதே வயிற்றுக்கு ஒரு மாதிரி இருக்குக்கா. வேணாம் நமக்கு சாப்பாடெல்லாம் வேணாம். அம்மாவை பார்த்துட்டு போகலான்னு வந்து. எங்கம்மா அம்மா அப்பா? பாக்கியன் உங்கள் அப்பாவை போய் கூட்டிகிட்டு வாமா. குமாரி உட்கார வாடா, சோஃபால உட்காருவா. நீ அனிதா மாமா வந்திருக்காருல, புடிட்டா மாமான்னு கூப்பிட மாட்டியா? உட்கார சொல்லுங்க. அடா ஏன் சின்ன குட்டி நல்லா இருக்கியாடி? குமாரே வாயா, வா அங்கிட்டு உட்கார் வா. உண்மையிலே வாடி வந்து உட்கார் வா. பரவாயில்லைங்க தே, இருக்கட்டும் வாடி. அப்பா வீடை பார்க்கும்போதே ஆசையாக இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல வீடு, சூப்பரா. நம்மளும் என்னைக்காவது இப்படி வீடு கட்டுவோம் பூமையிலே, நீ ஒன்றும் கவலைப்படாத சரியா? கவலையெல்லாம் படலைங்க, இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்ந்தாவே போதும். கடன் இல்லாமல் இருந்தால் போதுங்க, நமக்கு வீடு என்ன வீடு. இன்னைக்கிட்டே இருக்காம வந்து உட்காருங்க. இந்த தான் வரேம்மா. பூமையில இங்கே வாடி, சோபால உட்கார் வா. அதா பூமையிலே வந்து உட்காரு, சோபால உட்காரு வா. அதான் மாமாட்ட உட்கார் வா. ஐயோ வேணாங்கத்த, சோபாலாம் வேணாம், நான் அந்த இப்படி கீழே உட்கார்றேன். உன் பேர் அனிதா தானே? இல்லம்மா பரவாயில்ல அத்தை, இங்கே நிற்கேன். இல்லை இங்கே உட்காருவா. ஏத்தே நீங்கள் போய் சோஃபால தான் உட்காரணும், மாமா கூட போங்க. ஏத்தே கீழே உட்காரேன்னு சொல்லுறீங்க, உட்காருங்க போங்க. இல்லம்மா பரவாயில்ல வாடின்னு சொல்றேன். இல்ல பரவாயில்ல நான் அங்கேயே நிக்கிறேன், வாடி பூமையிலே. சரிங்க தேண்டா வாரேன். நல்லா இருக்குங்க பாக்கி அண்ணி வீடு. ஆமாமா நல்லா இருக்குல்ல. ஐயோ அண்ணி வாங்க நீங்க உட்காருங்க. ஏய் நீ உட்காரு பூமையிலே, எனக்கு என்ன? யா குமாரே நல்லா இருக்கியா? ஐயோ மாமா வந்துட்டாங்க, நான் எந்திரிக்கிறேன். ஏன் இப்ப கீழே உட்காந்த? அம்மா பூமையிலே எதுக்கு போய் இறங்குன? மேலே ஏறி உட்காரு. ஐயோ மாமா உங்க முன்னாடி வேணாங்கம்மா. நீ இந்த மருமக கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணுப்பா. என்னையா அக்கா வீட்டு பக்கம் வந்திருக்கிய? ஏப்பா ஒரு விஷயமா பேசலான்னு வந்தேன்ப்பா. என்னடா குமாரி என்ன விஷயம்? ஏக்கா அது ஒன்றும் இல்லை, விசேஷம் நெருங்கிக்கிட்டே வருது. விசேஷத்துக்கு என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லிவிட்டீங்கன்னா நான் வேலையை முடிக்கலான்னு தாக்கா கொஞ்சம் அங்கே இருக்கிற காசு பரட்டேன்ல. டேய் நான் உன்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தேன்? எனக்குடி ஒன்றுமே செய்வேன், நீ வந்து நின்னா மட்டும் போதும் தானே நான் உன்கிட்ட சொன்னேன். நீ எதுக்கு காசு பரட்டுற? எனக்கு எதுவுமே வேணாம். ஓ நீ சொல்லிட்டு வந்தா எல்லாம் சரியா போயிருமாடி? அதெல்லாம் முடியாது. ஏய் இதுதான் உன் தம்பியா? இது யாரு? உன் தம்பி பொண்டாட்டியா? அம்மாங்கத்த என் தம்பியும் தம்பி பொண்டாட்டியும். இங்க பாரு, இந்தா தம்பி பாக்கியன் தம்பி, என்ன விஷயமா பேச வந்திருக்கா? எல்லாம் என்கிட்ட பேசு. நீங்க நல்லா இருக்கீங்களா? எப்பதான் இங்க வந்தீங்க? உங்களை இன்னைக்கு தான் பாக்குறேன். நேற்று தான் வந்தேன். இந்த காது குத்து விஷயமா தான் பேசலான்னு வந்தேன். என்ன ஜாமான் வாங்கணும், என்னென்ன வாங்கணும், எவ்வளோ வாங்கணும், எத்தனை பவுன், இது மாதிரி இதை கேட்கலான்னு வந்தேன். இந்த பாரு 2 பிள்ளைகளுக்கு காது குத்து, ஒன்னு 5 பவுன் கொண்டு வந்துரு, புரியுதா? என்னத்த சொல்றீங்க? 10? ஐயோ அத்தை என் பிள்ளைகளுக்கு 10 பவுன்லாம் வேணாம், தம்பி ஒன்றும் செய்ய வேணாத்த. என் தம்பி அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. என் தம்பியை போய் பார்த்தா உங்களுக்கே மனசு இறங்கிடும், அவ்வளோ கஷ்டப்படுறான். என் தம்பி எனக்காக எதுவுமே செய்ய வேணாத்த. அது எப்படிடி நீ செய்ய வேணாம்னு சொன்னா ஊர் என்ன நினைக்கும்? நீ ஒண்ணுமில்லாதவங்கள நினைச்சுப்படும், அது எப்படி? ஐயோ அத்தை நீங்க பேசாம இருங்க, நீங்க எதுவுமே கேட்க வேணாம். என் பிள்ளைகளுக்கு அப்படி போட்டாலும் நீங்களும் வச்சுக்க போறீங்க, நான் தானே வச்சுக்க போறேன், நீங்க தான் வச்சுக்க போறது இல்லல்ல. எதுக்கு பேசி வாயவா அடைச்சிடலான்னு பாக்குறியா? அது முடியாதுடி. 10 பவுன் வேணும்னா வேணும். உன் தம்பி 10 பவுன் கொண்டுட்டு வந்தா இங்க வரசுல காது குத்துக்கு, இல்லைன்னா யார் வரக்கூடாது, இங்க உங்க அம்மா அப்பாவும் இருக்கக்கூடாது சொல்லிவிட்டேன். என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் தம்பியோட நிலைமை எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு என்னத்த தெரியும்? அதெல்லாம் எதுவுமே வேணாம். நான் என் தம்பி கிட்ட எவ்வளவு சொல்லியும், ஆனா என் தம்பி வீடு தேடி வந்து உனக்கு என்னக்கா வேணும்னு கேட்க வந்திருக்கான். அவனை போய் இப்படி எல்லாம் பேசுறீங்களே? ஏய் உன் தம்பி என்ன நிலைமை இருந்தா எனக்கு என்னடி? என் பேத்திலுக்கு 10 பவுன் ஆக்கே வேணும்னா வேணும் சொல்லிவிட்டேன். அத்தை அக்கா நீ அத்தை கிட்ட எதுவும் பேசாதக்கா, நான் செய்றேன். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாவது உனக்கு செஞ்சிடறேன்க்கா. எனக்கு இருக்குது ஒரே ஒரு அக்கா, நான் எப்படியாவது செஞ்சிடறேன்
சொல்றாங்க என்ன செய்யணும் பேசுறதுக்கு. இதைத்தான் செய்யணும். ஐயா குமாரு, எப்படியா செய்வ? நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு எனக்காக எங்க அக்கா தான் திட்டு வாங்குத உங்க மாமியார்கிட்ட. நான் என்ன பண்ணுவேன்? எப்படியாவது கஷ்டப்பட்டு தான் செய்யணும்ப்பா. நான் எல்லாம் பாத்துக்கிறேன், நீங்க இருங்க. சரிங்க, வாங்க கிளம்புவோம். என்னடா தம்பி, உமையில கூட்டிட்டு வந்துட்டு சாப்பிடாம கிளம்புறேன்னு சொல்றியேடா? இல்லக்கா, பசியெல்லாம் இல்ல, நான் கிளம்புறேன்க்கா. என் தம்பி ஆசியா என் வீட்டுக்கு வந்தவனை இப்படி 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 இலக்காரமா பேசி விரட்டுறாங்களே. அத்தை போயிட்டு வரோங்க அத்தை. ஹிமா பார்த்து பத்திரமா போயிட்டு போன் போடுங்கம்மா. கண்டதெல்லாம் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வந்துருச்சு. சரிக்கா, நான் கிளம்புறேன். இதுக்கு மேல அந்த வீட்ல இருந்தா எனக்கு மரியாதையே கிடையாதுக்கா. மரியாதையோட நான் வரேன் உன் வீட்டுக்கு. என்னம்மா அந்த அப்பா அப்படி எல்லாம் பேசுறாங்க மாமாவ? நானா இருந்தா ஏதாவது கேட்டு விடலான்னு பார்த்தேன். நீங்க தான் திட்டுவீங்கன்னு பேசாம அமைதியா இருந்தேம்மா. அப்பதாக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? ஏய் பேசாம ரெடி புனிதா. ஏண்டி உன்னை திட்டுறதுக்கா? என்ன பூமையில ரொம்ப நேரமா இங்கே நின்றுட்டு இருந்தா எப்படி? வா உள்ள போவோம். நான் வரல மாமா, அங்க போய் எனக்கு நம்பிக்கையே இல்லை. உங்க அண்ணன் பொண்டாட்டி எப்படியாவது தூர நம்மள விரட்ட தான் போகுது. ஒத்து பைசா கூட கொடுக்காது. நீங்க வேணா பாருங்க, எதுக்கு தேவையில்லாம வாங்கி போயிட்டு வாங்க, இப்படியே வீட்டுக்கு போயிடுவோம். லூசா பூமையில இவ்வளவு தூரம் வந்துட்டு அண்ணாங்கிறது நம்ம போனதை திரும்பி போனதை பார்த்தாரு இவ்வளவு மனசு கஷ்டப்படுவாரு. அப்படிலாம் போகக்கூடாது. வா உள்ள போய் அண்ணனை பார்த்துட்டு அண்ணனை பார்த்து இவ்வளவு நாள் ஆச்சுல்ல. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லப்பா. நான் வேணா அங்கே நிக்கிறேன். நீங்க வேணா உங்க அண்ணன் பொண்டாட்டில போய் பார்த்துட்டு வாங்க. உனக்கே தெரியும் அந்த மாமியார் கேள்வி அக்காவே எவ்வளவு பேச்சு பேசுதோ என்னமோ தெரியல. நம்ம முன்னாடி 10 பவுன் கொண்டு வந்ததான் அப்படி இப்படின்னு சொல்லுது. அப்ப அக்காவே எவ்வளவு பேச்சு பேசு. பாவம் தானே அக்கா. நமக்கு இருக்கிறது ஒரே அக்கா. சரி நல்லா செய்யணும் எனக்கு ஒரு நம்பிக்கை. நான் என்ன பண்ண முடியும்? அண்ணன் கொஞ்சம் கொடுத்தாவது செய்யலாம் அப்படின்னு தான் கேட்கலான்னு வந்திருக்கோம். பார்க்கும். போங்க போங்க, உங்க அண்ணன் நிறைய கொடுப்பாரு, வாங்கிக்கிட்டு வாங்க. ஏன் பூமையில அப்படி சொல்ற? கொடுக்காம என்ன பண்றாரு? நீ வேணா பாரு, எங்க அண்ணன் கொடுப்பாரு. ஆமாமா கொடுப்பாரு. சரி வா, எவ்வளவு நேரமா இங்கே நிக்கிறது? வா உள்ள போலாம். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நாங்கனே கூட நின்றுட்டு இருக்கேன். உங்க அண்ணன் பொண்டாட்டி நம்மளை பார்த்த உடனே என்ன இன்னும் கலந்தலையா அப்படி இப்படின்னு நம்மளை அதை வேற பேசும். எனக்கு அதுவே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எவ்வளோ பெரிய என்னமோ பேசிட்டாங்க. இது ஒரு பெரிய விஷயமா? நீ அதெல்லாம் எடுத்துக்காத. விடு, வா உள்ள போலாம். ஏனா மாமா, நான் வரல, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க மாமா. பூமையில சொல்றதே கேட்க போறியா இல்ல? அந்த கிழவி சொல்றதுக்காக நீங்க இவ்வளவு வீராப்பெல்லாம் இருந்தா செட்டே ஆகாது மாமா. அந்த கிழவிக்கு என்ன தெரியும் நம்மளோட நிலைமை? நம்மளால முடிஞ்சதை நாம செய்ய முடியும். பூமையில நான் முடிவு எடுத்தது தான். நான் என்ன பண்ணா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எங்க அக்காவுக்கு செஞ்சிடாமே. ஏதோ பண்ணுங்க, என்னமோ பண்ணுங்க. சரி போயிட்டு வாங்க, சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பணும், நேரம் ஆகுது. ஏன் நான் மட்டும் உள்ள போய் எப்படி போவேன்? நீயும் வா. மாமா நான் வரல மாமா, நீங்க வேணா போயிட்டு வாங்க. அங்க கொடுக்குற மரியாதை நிறைய இருக்கும், வாங்கிட்டு வாங்க. நம்ம யாரோ மாதிரி தான் அந்த வீட்டுக்குள்ள போய் உட்காந்துருக்கணும். தேவையாது எனக்கு, நான் இங்கே நிக்கிறேன்ப்பா. நீ சொல்றதே கேட்க மாட்டேன். வா, நான் வா சொல்லிட்டேன். வா முன்னாடி போறேன். வா. இவர் இன்னைக்கு விடவே மாட்டார் வரலனாலும். சரி போங்க. ஏய் வாடி, அங்கேயே நிக்கிற. போங்க வரேன். ஐயோ இவர் தொல்லை வேற தாங்க முடியல. இங்கனே நிக்கிறேனாலும் விட மாட்டாரு. வா பூமையில, நான் மட்டும் எப்படி உள்ள போறது? ஏன் உங்களுக்கு வழி தெரியாதோ? போங்களே. இவா ஒருத்தி இவளை கூட்டிட்டு வந்ததுக்கு வீட்டுல விட்டுட்டு வந்துருக்கலாம். நானும் அதான மாமா சொன்னேன், வீட்டுல இருக்கேன். எங்க விட்டியே? வா பூமையில, எனக்கு ஒரு ஆள போக ஒரு மாதிரி இருக்கு. போங்க பின்னாடி தான் வரேன். எங்க போறேன்? இவர் வல்லனாலும் விட மாட்டார் போல மனுஷன். ஐயோ இன்னும் யாருமே கதவை திறக்கலையே பூமையில. ஓ திறந்துதான் இருக்கும் போல கதவு. வா வா. இது வேற திறந்த வீட்டுக்குள்ள நாய் புகுந்த மாதிரி இருந்தா சொல்ல போகுது பாருங்க உங்க அண்ணி. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. வா. சரி போங்க. அண்ணி இருங்க, அண்ணி வந்து திறக்கும். புது சேலை கட்டி வந்தோம் புகழ்ந்து நீ சொல்லலன்னா சேலைக்கு என்ன செலவு என்ன சாமி? புது சேலை கட்டி வந்தோம். அண்ணி வா குமாரே, என்ன வீட்டு பக்கம் புதுசா வந்திருக்க? இல்ல நீ அண்ணனை உங்களை தம்பி எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான் பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன் அண்ணி. ஓ அப்படியா? சரி குமாரே உட்காரு. என்ன ஒரு ஆளா வந்திருக்க? இல்ல நீ பூமையில தான் வந்திருக்கா. பூமையில இங்க வா. ஓ அதானே பார்த்தேன், எங்கடா கூட்டிட்டு வரலையோன்னு. சரி கீழே உட்காந்துருக்கீங்க, கொஞ்சம் மேல எந்திரிச்சு உட்காருங்க. இது வேற உங்க அண்ணன் வந்தா நான் தான் கீழே உட்கார வச்சுட்டேன்னு என்ன பிடிச்சி திட்டுறதுக்கா? பரவாயில்ல, நீ நம்ம வீட்டுல எங்க உட்காந்தா என்ன? அக்கா நல்லா இருக்கீங்களாக்கா? வாடி நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? அப்படியே தான் இருப்ப. நல்லா இருக்கேன்க்கா. என்ன எதுவும் விசேஷம் உண்டா? இல்லக்கா ஒன்றும் இல்ல. சரி எப்பத்தான் சொல்ல போறியோ தெரியல. ஏதோ ஒரு நல்ல டிராக்டர் தான் பார்த்தா என்ன? எல்லாம் காசு பணம் இல்லாமதாக்கா ஒன்றும் பார்க்காம இருக்கோம். சரி உட்காரு, யாருக்கிட்ட தான் காசு இருக்கு? அண்ணி அண்ணன் இல்லையா வீட்டுல? இங்கதான் குமார் இருக்காரு, இரு கூப்பிடுறேன். அதை ஏன் கேட்குற குமார்? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? சோறு ஒழுங்கா ஆக்கிதீங்க கூட எங்களால முடியல குமார். சாப்பாடுக்கு அரிசி வாங்க கூட முடியல, அந்த அளவுக்கு சூழ்நிலை மாறி போச்சு குமார். உங்க அண்ணனுக்கு ஒரு வேலை இல்லை பாத்துக்க. ஐயோ என்ன நீ சொல்றிய? உண்மையாவா? சரி அதை விடு. உண்மையில ஏன் நின்றுட்டே இருக்க? உட்காரு. சரிங்கக்கா. என்ன எது தண்ணி கிண்ணி குடிக்கிறீங்களா? பரவாயில்ல, நீ இப்பதான் குடிச்சிட்டு வந்தோம். சரி பாவம் உங்க அண்ணன் இருக்க கவலையில என்ன பண்றது? சரி நான் தான் கூட்டிட்டு வரேன். சரிங்க அண்ணி, அண்ணனை கூப்பிடுங்க. இது ரெண்டும் ஏன் வந்திருக்குன்னு தெரியலையே. எதுக்கு வந்திருக்க போகுது? இந்த காசுக்கு தான் வந்திருக்கும். அண்ணன் காசை வாங்கிட்டு போவோன்ட்டு. குமாரு நல்லா இருக்கியா? ஐயா அண்ணா நான் நல்லா இருக்கேன். என்னண்ணா இப்படி இழைச்சு போயிட்டீங்க? எனக்கு என்ன குமாரு, நான் நல்லா இருக்கேன். நீ தான் இழைச்ச மாதிரி இருக்க. பூமையில எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேங்க மாமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. பூமையில எதுக்கு கீழே உட்காந்துருக்கீங்க? சோஃபால உட்காருங்க. குமாரு எந்திரிடா. ஐயோ அண்ணா பரவாயில்ல, நான் கீழே உட்காந்துக்கிறேன். குமாரு அப்பா அம்மாலாம் எப்படிடா இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? நீ எப்படி இருக்க? ஆளு என்னடா ஒரு மாதிரி சோகத்துல இருக்க? என்னடா ஆச்சு? விவசாயம்லாம் எப்படிடா போகுது குமாரு? ஏதோ போகுதுனே. என்ன இந்த விஷயம் தெரியாதா உங்களுக்கு? நம்ம அப்பா அம்மா ஊருக்கு போயிட்டாங்கனே. என்னடா சொல்ற? எந்த ஊருக்கு போயிட்டாங்க? இதே நம்ம அக்கா வீட்டுக்குனே. அக்கா வீட்டுக்காடா? அப்பா என்னடா அப்பா அம்மா புதுசா அக்கா வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க? நானும் பாவம் இங்கனே கிடக்குறாங்கன்னு தானே அனுப்பி விட்டேன்.
அப்படியா? பாவம் போயிட்டு வந்து இருக்கட்டும்டா. அவங்க எங்க போறாக வாராக? ஏன் குமாரு, உங்க அப்பாவையும் உங்க அம்மாவையும் இங்க வர சொல்ல வேண்டியதானே? நாங்களா வர வேணாம்னு சொன்னோம்? ஐயோ அண்ணி, அக்கா அப்படி சொல்லலக்கா. ஐயோ அண்ணி அப்படி சொல்லல. அவங்க அக்கா வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு அதை சொல்ல வந்தேன். நீ என்னமோ நாங்கெல்லாம் கூப்பிடாத மாதிரி அங்கேயே கிடக்குறாங்கன்னு சொல்ற. நாங்களா கூப்பிடல? நீ உங்களெல்லாம் நான் எதுவுமே சொல்லல நீ. ஏதாவது சாப்பிட குடுடி. இப்பதாங்க தண்ணி குடிக்கிறான்னு கேட்டே வேணான்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்றது? தண்ணியா? சாப்பிட குடுன்னு சொல்றது தண்ணி குடிச்சான்னு கேக்குறீங்கன்னா? கேட்டுட்டேங்க, அவங்க இப்பதான் சாப்பிட்டு வந்தேன்னு சொல்றாங்க. சரிடா குமாரு, அக்கா வீட்டுல எப்ப காது குத்து வச்சிருக்காங்க? அண்ணே உங்கள்ட்ட அக்கா சொல்லலையா? உங்களுக்கு தெரியாதானே? தெரியும் குமாரு, அக்கா என்கிட்ட சொல்லிட்டு தான் உன்னைய பார்க்க வந்துச்சு. எப்ப வச்சிருக்காங்க? இன்னும் 10 நாள் இருக்கும்னு நினைக்கிறேனே. 10 நாள் தான் இருக்கா? ஐயோ. சரி சரி. ஏய், நீ போய் ஏதாவது ஜூஸ் எதுவும் போட்டு கொண்டு வந்த வெயிலுக்கு. ஜூஸா? இங்க பாலம் ஒன்றும் வீட்ல இல்ல. அப்புறம் உங்களை பத்தி இப்பதான் உங்க தம்பி கிட்ட சொன்னவங்க. என்ன சொன்ன? இல்ல, இவ்வளவு கஷ்டத்துல இருக்கோம் உங்க அண்ணனுக்கு வேலையே இல்ல, சாப்பாடு கூட அரிசி வாங்குற நிலைமை இல்ல எங்களுக்கு, அப்படி இப்படின்னு சொன்னவங்க. நம்ம கஷ்டத்தை சொல்ல போன இந்த வீடு ஒண்ணுதான் இருக்கு குமார் எங்க கிட்ட. அப்படியா நீ? ஆமா குமாரு. தம்பி நீ எதுவும் நினைக்காதடா. என்னே அண்ணி சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குனே. சரி சாப்பிடறதுக்கு ஏதாவது சமையல் பண்ணு போ. என்னங்க அரிசியே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், பண்ண சொல்லிட்டு இருக்கீங்க? போய் பாரு ஃபர்ஸ்ட் இருக்கான்னு. இந்த ஆள் என்னை விரட்டுறதுல இருக்காரு. தம்பி கிட்ட என்ன பேச போறாருன்னு தெரியல, ஒட்டி கேட்போம். குமார் நீ சொல்லுடா, என்ன விஷயமா வந்திருக்க? என்னே அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன், நீ என்னென்ன சீர் செய்யலாம் கேட்கலாம்ட்டு. அப்போ அக்காவோட மாமியார் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசி பிடிச்சினே. என் பேத்தியலுக்கு 10 பவுன் கொண்டு வந்தா மாமா வீடு வாங்க, இல்லைன்னா வரக்கூடாது அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி அக்காவோட மாமியார் பேசி பிடிச்சினே. அதுல இருந்து எனக்கு மனசே கஷ்டமா போச்சுனே. அதையும் உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலான்னு வந்தேனே. குமாரு, அக்காவோட மாமியார் கேட்ட மாதிரி அக்காவுக்கு ஒரு 10 பவுன் போட்டு விட்டுருண்டா அக்கா பிள்ளைகளுக்கு. நானும் அதை தானே நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீ ஒன்றுமே பண்ண வேணாம், நீ பேசாம இரு. நான் எல்லாமே நகையெல்லாம் எடுத்துட்றேன். 2 நாள் கழிச்சு உனக்கு ஃபோன் பண்ணுறேன்டா குமாரு. நீ டவுனுக்கு வா, நகை எடுத்து உன் கையில் கொடுத்துட்றேன். சரியா? காது குத்துக்கு சிறப்பாக போனோம்டா. நமக்கு இருக்கிறதே ஒரே ஒரு அக்காடா குமாரு. ஏனே நீ இப்படி சொல்லுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலனே. ரொம்ப நன்றினே. டேய் லூசு பையலே, எனக்கு ஏன்டா நன்றி சொல்ற? நம்ம அக்காவுக்கு நம்ம செய்கிறோம்டா. உன்கிட்ட வழி இல்லை. நான் இவ்வளோ சொத்து சுகத்தோட இருக்கேன். நான் செய்கிறேன்டா குமாரு. நீ கவலைப்படாத சரியா? நீ இதை தான் கேட்க வந்திருக்கேன்னு எனக்கு உன்னை பார்த்தோன்னே நான் நினச்சிட்டேன்டா. நீ நினைக்கிறது நான் அதுக்கு முன்னாடியே உனக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி நகை எடுக்கணும் நான் சொல்லலான் இருந்தேன்டா. நீயே வந்துட்ட. ஏன்னே அன்னைக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவளுக்கு தெரிஞ்சாலும் செய்யக்கூடாதுன்னு தான் சொல்லுவா. பாத்தியா உங்ககிட்ட எப்படி பொய் சொல்றான்னு? சாப்பாட்டுக்கே அரிசி இல்லைன்னு சொல்றாடா. காலையில தாண்டா ஒரு சிப்பம் தூக்கிட்டு வந்து போட்டேன். இப்படியெல்லாம் போய் பேசுறா பாத்தியாடா? அக்கா வந்தப்போ அக்காட்ட இப்படிதான்டா சொல்றா. அம்மா அப்பாவையும் வீட்டுல வச்சுக்க விட மாட்டா. இப்படி இருக்காடா. நான் என்னடா பண்றது? யாருக்கு தாண்டா நான் பாப்பேன் குமாரு? ஏனே உன் நிலைமை எனக்கு புரியுதுனே. பாத்தியாடி பூமையிலு, என் அண்ணனை பாத்தியா? நீ என்னமோ சொன்னியே எங்க அண்ணன் செய்ய மாட்டாருன்னு, பாத்தியாடி? உங்க அண்ணனை நான் எங்க சொன்னேன்? உங்க அண்ணன் பொண்டாட்டி தானே சொன்னேன். பூமையிலு நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. நீ நல்லா சாமியை வேண்டிக்க சரியா? நமக்கு அடுத்த வருஷம் ஒரு குட்டி சிங்கம் இருக்கணும். மாமா நீங்க சொல்ற மாதிரியே இருந்தா ரைட்டு மாமா. நானும் அதான் நினைச்சிட்டு இருக்கேன் மாமா. ஊர் உலகத்துக்கு என்னால பதில் சொல்லவே முடியல மாமா. சரி சரி குமாரு, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோடா. உங்க அண்ணி வந்துருவா. அதுக்கப்புறம் அவளுக்கு கேட்டுச்சுன்னா அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. நீ பேசாம இரு. இப்போ வந்துருவா. நம்ம இது வேற கதையை பேசுற மாதிரி பேசுவோம். அண்ணே என்ன வந்துட்டாங்க. அண்ணே இப்போ பரங்கிக்காய் போட்டிருக்கேன். எங்கள் தோட்டத்து ஃபுல்லாக பரங்கிக்காய் கொஞ்சம் வியாபாரம் ஓடுன்னு போட்டிருக்கேன். அப்புறம் போன வாட்டி தோட்டம் வச்சு கத்திரிக்காய் வெண்டைக்காய் அது மாதிரி காயெல்லாம் போட்டிருந்தேனே. சந்தைக்கு கொண்டு போய் ஏதோ ஒரு வியாபாரம் ஓடிச்சுனே. அப்படியா குமாரு? சரி சரி, நல்ல விஷயம் தான்டா. நல்லா பண்ணு. நான் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் பேசிக்கிட்டு இப்போ நான் நடிக்கிறாங்களோ? என்னடி எது சமைச்சியா? அதான் சொன்னேன், எங்க காய் ஒண்ணுமே இல்லைங்க. ஓ அப்படியா? காய் ஒன்றும் இல்லையா? சரி சரி விடு குமாரு. சரியா? வீட்டில் காய் எதுவும் இல்லையா? சரி இன்னொரு நாள் வா. இன்னும் எங்களுக்கு சாப்பாடெல்லாம் வேணாமே. உங்களுக்கு பார்த்ததே ரொம்ப சந்தோஷமே. சரிண்ணே நாங்கள் கிளம்புறோம். சரி குமாரு, வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் போடு. சரிண்ணே கிளம்புவானே. சரியா? பார்த்து பத்திரமா போயிட்டு வா. இங்க பாரு குமாரே, கொஞ்சம் நெல்லு. அண்ணி சொல்லுங்க அண்ணி. உன் அண்ணன் கிட்ட பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். உன் அக்கா வீட்டுக்கு 10 பவுன் வேணும்னா அதெல்லாம் நாங்க செய்ய முடியாது, புரியுதா? நாங்களே ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். அது உங்க அண்ணன் கிட்ட சொல்லல. உங்க அண்ணன் உங்ககிட்ட சொல்லல, அவ்வளவுதான், புரியுதா? நீங்க அது கொடு இது கொடுன்னு கேட்டுட்டு அது அவங்களுக்கு செய்ய இவங்களுக்கு செய்யு கேட்டுட்டு யாராவது எப்பாவது வந்தீங்கன்னா அப்புறம் நடக்கிறது வேற சொல்லிட்டேன். யாரும் எதுவும் செய்ய மாட்டோம். நாங்க ஒத்த பவுன் கூட செய்ய முடியாது, 1 கிராம் கூட செய்ய முடியாது. கிளம்புங்க. ஏய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் தம்பி கிட்ட எப்படி வாய் பேசுவா? அவனை மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசியிருக்கா. ஏங்க அதை தான் சொன்னேன், நான் எதுவும் செய்ய முடியாது. உன் தம்பியை வேணா செய்ய சொல்லுங்க. அதை சொல்றதுக்கு நீ யாருடி? ஓ நான் யாரா? ஐயோ மாமா, எங்களால நீங்க ஒன்றும் சண்டை போட்டுக்க வேணாம் மாமா. நாங்க கிளம்புறோம், நீங்க எதுவும் செய்ய வேணாம், நாங்க எல்லாம் பாத்துக்கிறோம் மாமா. ஊமையில எல்லாம் உனக்கு தெரியாது. இங்க பாரு, நீ வீட்டை விட்டு கிளம்புடி. இது என் வீடு, நான் இதுக்கு வீட்டை விட்டு கிளம்பணும். முடிஞ்சா நீங்க உங்க தம்பி கூட கிளம்புங்க. என்னடி சொன்னா? நான் கிளம்பணுமா?